இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா ஆண்டி, அந்த சமையல்காரியும் ஆதியும் இன்னைக்கு கையும் களவுமா சிக்க போறாங்கப்பா. கிடைச்சிருச்சு. ஆண்டி இதுக்கு லேப்டாப் வேணுமே. அங்க இருக்கு பாரு, பக்கத்திலே கார்டு ரீடர் இருக்கு, எடு. இன்னைக்கு இருக்குடா உனக்கு. இத போட்டு பார்த்து உங்க ரெண்டு பேரையும் கொண்டா. ஃபுட்டேஜ் இருக்கா ஆண்டி? ப்ளே பண்ணுங்க. இந்த ஃபுட்டேஜ் அப்படியே எடுத்து பென்டிரைவ்ல காப்பி பண்ணி முக்கியமான பிசினஸ் மீட்டிங்னு சொல்லி அகிலா கிட்ட போட்டு காட்டுவோம். அதுக்கப்புறம் அவ பாத்துக்குவா. அகிலாண்டீஸ்வரி மட்டும் இத பார்த்தா போதும், அவங்க காதலுக்கு சமாதிதான். காதலுக்கு மட்டுமா, அந்த காவிய காதலர்களுக்கும் சேர்த்துதான். நானே அந்த கான்ஃபரன்ஸ் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நீயே கொண்டு வந்துட்டியே. ஆமா ஆமா, நீ முதல்ல வீடியோவை பாருமா, அப்புறம் தெரியும் அது கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கா இல்ல உன் பிள்ளையோட காதல் ஷூட்டிங்கான்னு. என்ன வனஜா, மாமா திடீர்னு இவ்வளவு பொறுப்பா பிசினஸ் மீட்டிங் பத்தின வீடியோ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அக்கறையா அகிலாவை பார்க்க சொல்ற? நீ எல்லாம் கேளு. என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே, எனக்கு அந்த பொறுப்பெல்லாம் இருக்க கூடாதாக்கா? நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான்னு உனக்கு நினைப்பு இருக்கே, அதுவே பெரிய விஷயம். ப்ளே பண்ணு, பாப்போம் என்ன இருக்குன்னு. இப்ப ப்ளே பண்றேக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியலையே. அந்த வீடியோ பிளே ஆனா மாட்டிக்க போறது பார்வதி இல்ல, நீதான். என்ன சொல்ற? அந்த பென் டிரைவ்ல ஒன்ன பத்தின ஆதாரம் தான் இருக்கு. பார்வதியை பத்தின வீடியோ இருக்காது. மாமா ரிமோட் கொடுங்க. இந்தா, நான் உங்க பென் டிரைவை எடுத்துட்டு அதே மாதிரி பென் டிரைவை மாத்தி வச்சிட்டேன். பார்வதி பத்தின வீடியோ இருக்கிற பென் டிரைவ் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. இப்ப அந்த பென் டிரைவ்ல இருக்கிற வீடியோ பிளே ஆச்சுன்னா உன்னை பத்தின ஆதாரம் அகிலாவுக்கு தெரிய வரும். தெரிஞ்சுக்க. இப்ப வந்துரும். பண்ணல.
வந்துச்சு இன்னைக்கு? ஏன் ப்ளே ஆக மாட்டேங்குது? ஆ? இங்கதான் எங்கேயோ விழுந்துச்சு, எங்கன்னு தெரியல. மித்ராக்கா, ஆ, ஆ, பென் டிரைவ் உங்க கால்ல தான் மிச்சிட்டு இருக்கீங்க. கால் எடுங்க. ஆ, ஆ. எடு சீக்கிரம். சாரி, நான் கவனிக்கல. சரி, போடு சீக்கிரம். Sorry. போட்டியா? போடு ஆண்டி. என்ன மித்ரா நீ? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ண? ஆதியும் அந்த சமையல்காரியும் பத்தின முக்கியமான ஆதாரம் அந்த பென்ட்ரைவ்ல தான் இருந்தது. அது உனக்கும் நல்லா தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் ஏன் மித்ரா இப்படி பண்ண? ஆண்டி, அந்த பென்டிரைவ்ல இருந்தது ஆதியையும் சமையல்காரியும் மாட்டி விட போற ஆதாரம் இல்ல. என்ன அகிலாண்டீஸ்வரி கிட்ட மாட்டி விட போற என்ன பத்தின ஆதாரம். என்ன சொல்ற நீ? ஏன் மித்ரா, நாம 2 பேரும் தானே அதுல ஆதிய பத்தியும் அந்த சமையல்காரியை பத்தியும் இருந்த ஃபுட்டேஜை காப்பி பண்ணி வச்சோம். அப்புறம் எப்படி உன்னோட ஃபுட்டேஜ் அதுல வரும்? எல்லாம் அந்த பிளாக்மெயிலர் பண்ற வேலைதான் ஆண்டி. என்ன சொல்ற நீ? அந்த பிளாக்மெயிலர் என்ன நம்ம வீட்டுக்குள்ள வந்து பென்டிரைவை மாத்தி வச்சுட்டு போயிட்டானா? ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது சரிதான். அந்த பிளாக்மெயிலர் பென்டிரைவை மாத்தி வச்சுட்டேன்னு எனக்கு கால் பண்ணா. அதனாலதான் அந்த பென்டிரைவை ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ண. என்ன மித்ரா நீ? அவன் ஏதோ கால் பண்ணாங்கிறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம நீ இப்படி பண்ணுவியா? பிளாக்மெயிலர் கிட்ட இருந்து கால் வந்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது ஆண்டி. அகிலா பார்க்க போற பென்டிரைவ்ல என்ன பத்தின ஆதாரம் இருக்குன்னு சொல்லும் போது அது எப்படியாவது தடுக்கணும் தானே ஆண்டி தோணும். அவன் சொல்றது பொய்யா இருக்குன்னு நினைச்சு கண்டுக்காம விட்டுட்டா அதுல ஆதாரம் இருந்தா என்ன பண்றது? நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, போனா போகட்டும். பென்டிரைவ் தானே, நம்ம கிட்டதான் மெமரி கார்டு இருக்குல்ல, அதுல மறுபடியும் ஒரு காப்பி போட்டு அகிலா கிட்ட காமிச்சிடலாம். மித்ரா, உன் முகமே சரியில்லையே. அந்த மெமரி கார்டு பத்திரமா இருக்குல்ல? இல்ல ஆண்டி,